மந்திரம். ஹலோ மை லவ்லி கேப்டன் டிவி வியூவர்ஸ், நான் உங்களோட வாணிஸ்ரீ. இது உங்களோட ஃபேவரட் ஷோ சமையல் மந்திரம். நம்ம ஷோல மொத்தம் 3 செக்மெண்ட் இருக்கு. அந்தரங்கம், தீர்வு, ஆலோசனை. இப்ப நம்ம பார்க்க போறது அந்தரங்கம். வணக்கம் டாக்டர். வணக்கம். இப்படி தாடி எல்லாம் வச்சிட்டு என்ன நியூ ஃபேஷனா? நியூ ஃபேஷன்லாம் கிடையாது. நம்ம ஒரு மூலிகை ஆராய்ச்சி இப்போ பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. அதில் வந்து சில விதமான விரதங்களை வந்து கடைபிடிக்கணும். சஞ்சீவி மூலிகைன்னு சொல்லுவாங்க. அதிசய மூலிகை சஞ்சீவி மூலிகைன்னு சொல்லுவாங்க. அந்த மூலிகையை வந்து நான் வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு கொஞ்சம் விரதத்தால இந்த தாடிலாம் வளர்ந்துச்சு. ஓகே. நான் ஏதோ நியூ ஃபேஷன் அப்படியே ஹேர் மாதிரி இதுக்கு இல்ல கண்டிப்பா அது வந்து மூலிகை கண்டுபிடிக்க போறேன். இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள அந்த மூலிகையை கண்டுபிடிச்சிருவோம். அந்த மூலிகைனால நிறைய அபூர்வ சக்திகள்லாம் உருவாகக்கூடிய சில மருத்துவம் அது சஞ்சீவி மூலிகைன்னு. அதுக்காக அந்த விரதம். சித்தர் ஒன்னும் ஆக மாட்டீங்க? சித்தர் ஆவறதுக்கும் இறைவனுடைய அருளால் வாய்ப்பும் இருக்கு. ஆனா அந்த மூலிகை வந்து நம்ம கைக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா அது பவர்ஃபுல்லான மூலிகை, சஞ்சீவி மூலிகை. அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் பாத்தீங்கன்னா அந்த சஞ்சீவி வேறு எடுக்கிறதுக்காக அந்த மலையே அந்த மலையே தூக்கின்னு போயிடுவாரு. அது மாதிரி ஒரு அந்த மூலிகைனே சொல்லலாம். அந்த மூலிகையினுடைய வேரை தான் இப்ப நான் வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். அது கூடிய சீக்கிரத்துல வந்து அதை நாங்க அந்த மூலிகை தவத்துல கண்டுபிடிச்சோம். கண்டிப்பா உங்களுக்கு எங்களோட சேவை வாழ்த்துக்கள். கண்டிப்பா கண்டிப்பா நன்றி. ஓகே, இன்னைக்கு நம்ம வந்து ஒரு டாபிக் பேச போறோம். சோ வந்து என்ன டாபிக் பேச போறீங்க? செக்ஸ் டாபிக் தான் நம்மளுக்கு ப்ரோகிராம். ஆல்ரெடி நம்ம பேசுறதே செக்ஸ் டாபிக் தான். அதுல கூட ஒரு ஸ்பெஷலான ஒரு அதுல செக்ஸ்ல என்னென்ன டிசீஸ் வரும், நோய்கள், செக்ஸ்னா வந்து இந்த நோய்கள்லாம் வர்றது உண்டான அறிகுறிகள், இத பத்தி நம்ம பேச போறோம். பெரும்பாலும் பாத்தீங்கன்னா செக்ஸ்னா வந்து சில பேர் வந்து கூச்சப்படுவாங்க, வெக்கப்படுவாங்க. இது வந்து ரொம்ப அசிங்கம் அப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த அசிங்கம் வந்து சில பேருக்கு பாத்தீங்கன்னா அசிங்கம் தெரியலையா? அதாவது நான் ஏற்கனவே நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன். வீட்டுக்கு வீடு வாசப்படி. செக்ஸ் இல்லாத உலகம் கிடையாது. அது இல்ல அப்படின்னா உலகமே கிடையாது. செக்ஸ்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு புனிதமானது. அதை நம்ம வந்து பலவிதமா வந்து அதை மிஸ்யூஸ் பண்ற மாதிரி ஆயிப்போகுது. அதாவது கணவன் மனைவி உருவாக்கி அதன் மூலம் ஒரு தாம்பத்தியம் ஈடுபடுத்தி ஒரு பிள்ளையை பிறக்கக்கூடிய தன்மைன்றது இந்த செக்ஸ் ஒரு புனிதமானது. இதை வந்து பலவிதமான மிஸ்யூஸ் பண்றாங்க. அதாவது பாத்தீங்கன்னா இந்த செக்ஸே பாத்தீங்கன்னா நோய் தொத்துக்கிற மாதிரி, அதாவது நோய்கள் வந்து அவங்களுக்கு வந்து இந்த செக்ஸ் மூலியமா, அதாவது பலவிதமான பால்வினை நோய்கள் சொல்லலாம். பலவிதமான டிசீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி இந்த நோயினால வந்து உபாதைகள் ஏற்படுது. பெண்களுக்கு பாத்தீங்கன்னா பெண் உறுப்புல அரிப்பு, இதெல்லாம் ஒரு நோய் டிசீஸ் தான். ஆமா, செக்ஸ் பண்றதால வந்து பாத்தீங்கன்னா பெண் உறுப்புல அரிப்பு, பெண் உறுப்பில் சீவுவடிதல், சில பேர் பெண்களுக்கு வெள்ளைப்படுதல், இதெல்லாம் வந்து ஒரு புனிதமான செக்ஸ்ல ஒரு ஆரோக்கியமான செக்ஸ் இல்லாதால அவங்களுக்கு இந்த நோய்கள் வருது. இது எப்படி வருது டாக்டர்? வந்து கண்டவங்க கூட போயிருந்தனால, அதாவது ஒரு சேஃப்டி இல்லைன்றது முதல் பிரச்சனை. உலகம் முழுவதும் பரப்பக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆண் ஒரு பெண்ணுடன் தொடர்பு கொள்றாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளான ஒருத்தனுடைய ஒருத்தி என்ற பிரச்சனை இருக்கும்போது அவங்களுக்கு எந்த டிசீஸும் வராது. ஒரு ஆண் பல பெண்களுடன் தொடர்பு கொள்ளும் போது அவங்களுக்கு அந்த டிசீஸ் வருது. அந்த பல பெண்களுடன் தொடர்பு கொள்ளும் போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நோயினுடைய டிசீஸ் இவருக்கு அட்டாக் ஆகும் போது, இவருடைய ஒய்ஃபுக்கு அட்டாக் ஆகும்போது, இப்படி அவங்களுக்குள்ளே பரவக்கூடிய விஷயங்கள் தான் இந்த செக்ஸ் நோய்கள் சொல்றது. நம்ம கடமைக்காக வந்து ஆண் அவங்க இவங்க அப்படின்னு சொல்லி செக்ஸ் வச்சு ஒரு குழந்தை பெற்றுட்டோம், அந்த குழந்தைக்கு நோய் வருது, அந்த குழந்தை குறப்பிரசவத்துல பிறகுது, ஏதாவது டிசீஸ்ல பிறகுது அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா அவங்க ஃபியூச்சர் அந்த குழந்தைக்கு நல்லா இல்லாம போயிடும். ஓகே. சோ இப்போ என்னன்னா டாக்டர், இந்த மாதிரி தேவையில்லாம யார் கூட போய் செக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு நோயை வந்து உடம்புல ஏத்திட்டு தேவையில்லாம ஒரு லைஃபே வந்து கெடுத்துக்கிறாங்க. சோ இதை வந்து எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம்? இவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு ஃபுட் கொடுத்து நம்ம அவங்கள வந்து ஃபுட்டுன்றதை விட பாத்தீங்கன்னா ஃபுட்டுன்றதை விட முதல்ல வந்து மனபயம் அதிகமா இருக்கணும். ஓகே. மன பயம். ஒரு மனிதர்களுக்கு நம்ம உயிர் வாழணும், அந்த உயிர் வந்து நம்மளுக்கு முக்கியம், நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், நம்மளை நம்பி இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு அந்த முதல்ல வந்து அந்த பயம் வரணும். அந்த பயம் வந்துச்சு அப்படின்னாவே அவன் நேர்மையா நடக்க ஆரம்பிச்சிருவான்.
அந்த ஆமா ஆமா செக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வியாதிகள் வருது. ஆரோக்கியமற்ற செக்ஸுக்கு தான் நான் சொல்றேன். அதாவது எல்லாரும் செக்ஸ் பண்றாங்க, நல்லா தான் இருக்காங்க. ஆரோக்கியமற்ற செக்ஸ்ன்றது பாத்தீங்கன்னா கண்ட இடத்துல போய் மேயுறது, கண்ட இடத்துல வந்து பண்றது, இது மாதிரி அதாவது தப்பான முறையில போறது, இது வந்து ஆணுக்கும் ஆகாது பெண்ணுக்கும் ஆகாது. அதனாலதான் வந்து நோய் தொற்றுகள் அதிகமாகி நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்ப எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மன பயம் வரணும். ஒரு 5 நிமிஷம் சுகத்துக்காக நம்ம உயிரை விடணுமா? நம்ம வந்து அப்ப ஆரோக்கியமா சேஃப்டியா பண்ணணும். ஒரு குழந்தை உருவாக்கணும் அப்படின்னா அந்த குழந்தைங்க லைஃப் நல்லா இருக்கணும். நம்ம நோய் அதை தாக்கி அந்த குழந்தைக்கு வந்துச்சுன்னா அந்த குழந்தைகளுடைய லைஃப் வீணாயிடும் அப்படின்னு யாரு மனதால நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த நோய் கண்டிப்பா வராது. பயம் வரும், சேஃப்டியா யூஸ் பண்ணுவாங்க. வந்தவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய இப்ப மூலிகைலாம் இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆண் உறுப்புலயும் பெண் உறுப்புலயும் நிறைய புண்கள் இருக்கு, தொற்று கிருமிகள் அதிகமா உருவாயிடுச்சு, அது ஆறவே மாட்டேங்குது. அந்த இடம் பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் வந்து வெடிப்பு, ரத்தம் வடிதல், சீழ் வடிதல், எரிச்சல், இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நிறைய மூலிகைகள் இருக்கு. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ரத்தத்தை சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு 3 முக்கியமான மருந்து சொல்றேன் நான். பிளட்டையே கியூர் பண்ணக்கூடிய ஒரு மருந்து. ஒன்னு பாத்தீங்கன்னா சிரியானங்கை. சிரியானங்கை என்றது ஒரு அருமையான ஒரு மூலிகை. இந்த சிரியானங்கை என்ன பண்ணும் அப்படின்னா பிளட், அதாவது ரத்தத்துல இருக்கிற கிருமிகளை அழிக்கக்கூடிய திறமை உண்டு. வெள்ளை அணுக்களும் சரி சிவப்பு அணுக்களும் சரி குறையவே குறையாது. அந்த அணுக்கள் வெள்ளை அணுக்கள் சிவப்பு அணுக்களும் குறைஞ்சிச்சு அப்படின்னாவே வியாதிகள் முத்தி போயிடும் யாருக்குமே. அதுல கண்டிப்பா அந்த பால்வினை நோய் எய்ட்ஸ் நோய்ன்றது கண்டிப்பா வரும். அதால வந்து இந்த சிரியானங்கைன்றது ஒரு அருமையான மூலிகை. அடுத்து பாத்தீங்கன்னா கீழாநெல்லின்னு சொல்லுவாங்க. கீழாநெல்லி பெரும்பாலும் இந்த மஞ்சக்காமாலை வைரஸ் உள்ளவங்களாம் அந்த மருந்து சாப்பிடுவாங்க. மஞ்சக்காமாலை வந்துருது இல்லைங்களா, அவங்களுக்கு எல்லாம் அந்த கீழாநெல்லி தான் கொடுப்பாங்க. இந்த கீழாநெல்லியை ரத்தத்தை சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு அருமையான மருந்து. நோய் தொற்று கிருமிகள் இருந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு இந்த கீழாநெல்லி அருமையான மருந்து. அடுத்து இன்னொரு வந்து பாத்தீங்கன்னா பெரியாநங்கைன்னு சொல்லுவாங்க. பெரியானங்கை அதாவது விஷமுறிப்பு. ஒரு பாம்பு கடிச்சதுன்னு வச்சுங்களேன், அதுல பாம்பு கடிச்ச உடனே அவங்களுக்கு விஷம் மரமரன்னு உடம்புல ஏறுது அப்படின்னா இந்த சிறியானங்கையும் இந்த பெரியானங்கையும் 2 நங்கையும் மருந்தையும் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த பாம்பு கடி விஷமே இறங்கிடும். அந்த அளவுக்கு பவர் உள்ளது இது. இந்த மருத்துவத்தெல்லாம் இவங்க கரெக்டா பக்குவ முறையில ஃபாலோ பண்ணணும். அதிகப்படியா வந்து யூஸ் பண்ணக்கூடாது, ஒரு லிமிட்டா தான் சாப்பிடணும். அது டாக்டர் ஆலோசனை இல்லாம சாப்பிடக்கூடாது. மருத்துவர் ஆலோசனை பெற்று இந்த சிறியானங்கை, பெரியானங்கை, கீழாநெல்லி இது 3த்தையும் சாப்பிட்டா எப்படியாப்பட்ட பால்வினை நோய், எய்ட்ஸ் நோய், மற்றபடி எந்த நோய் இருந்தாலும் கண்ட்ரோலுக்கு வந்து அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகி உயிர் விடக்கூடிய சூழ்நிலை வராது. ஓகே டாக்டர், இன்னைக்கு நம்ம எபிசோட்ல வந்து இந்த மாதிரி ஒரு டிசீசஸ் வந்து அதை வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணக்காக வந்து ஒரு நம்ம ஃபுட் செய்ய போறோம். சோ என்ன ஃபுட் செய்ய போறோம்? அந்த உணவு பாத்தீங்கன்னா பஞ்சமுட்டி பஞ்சாமிர்தம். இது என்னது பஞ்சமுட்டி? அதாவது முட்டி 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 ஆன டிசீஸுக்கு முட்டி முட்டி நம்ம வந்து ஒரு பஞ்சாமிர்தம் செஞ்சு கொடுக்குறோம். இனிமேல வந்து அந்த முட்டி முட்டி வந்து செய்யற வேலைய ஒழுங்கா செஞ்சு ஆரோக்கியமா இருக்கணும், தவிர நோயோட இருக்க கூடாது. அதுல பஞ்சமுட்டி பஞ்சாமிர்தம் செஞ்சு நம்ம அவங்களுக்கு செய்து கொடுக்குறோம். சரி, ஓகே ஓகே விவர்ஸ், இது வந்து முட்டி முட்டி ஆட வந்து வந்த டிசீசஸ் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் வந்து இப்போ டாக்டர் வந்து ஒரு செஞ்சு காமிக்க போறாங்க. அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்க போறோம். இது உங்களோட ஃபேவரட் ஷோ 7 மந்திரம். டாக்டரை பார்த்து என்னுடைய கைரேகையும் அவங்க கைரேகையும் பார்த்து பிடிச்சிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டு, நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்க? இல்லைங்க, நாங்கள் எங்கெங்கேயோ போய் ஃபெயிலியர் ஆகி போச்சு, அதில் மனக்குழப்பத்தில் இருக்கோம். நான் இல்லை கண்டிப்பாக உண்டு, அதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு வந்து 1 மாதம் ஆகும், சில பேருக்கு வந்து 2 டோஸ் எடுக்கணும், சில பேருக்கு 3 டோஸ் எடுக்கணும். எனக்கே 3 டோஸ் வந்து குள்ளையே குழந்தை பாக்கியம் உண்டுன்னாங்க. அந்த நம்பிக்கையோடு நாங்கள் சாப்பிட்டோம். ஒரே டோஸ் தான் எடுத்த பிறகு கன்சீவ் ஆச்சு. 2 monthsல சக்ஸஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் 3rd month வந்தோம். அவங்களுக்கு வேணாம், நீங்கள் வரைக்கும் 1 month சாப்பிடுங்க, அது வரைக்கும் நல்லபடியாக குழந்தை போங்க, நல்லா இதுவாக ஆயிடுச்சு. இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கும். 4 வருஷம் குழந்தை எல்லாம் இருந்தது. டாக்டர் பழனிசாமி கிட்ட வந்த உடனே மருந்து எடுத்த உடனே ஒரு 3 மாதத்துல எங்களுக்கு வந்து கன்சீவ் ஆகிருந்தாங்க வீட்டில். இப்போ வந்து 3.5 வயசுல ஒரு பையன் இருக்கான். வந்து கிட்ட நல்ல மருந்து நல்லா இருந்துச்சு. 2 மாசம் தான் சாப்பிட்டேன். 3 மாசம் சொன்னாலே, ஆனால் 2 மாசத்துல எனக்கு கழுவு நின்றுச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.
குழந்தை இல்லாமல் வந்தோம். உங்களை எதுவும் கேள்விப்பட்டு வந்தோம். எங்கெங்கே பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தோம். ஒன்றும் பலன் இல்லை. உங்களை வந்து பார்த்ததுக்கப்புறம் மனசு நிம்மதியாகி இது 3 வயசுல இப்போ பையன் இருக்கான். இப்போ மனசு நிம்மதியாக இருக்குது. 4 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தோம். டாக்டர்கிட்டலாம் போயிட்டு பார்த்தோம், ஒன்றும் சரியாகல. அதுக்கப்புறம் பழனி சார்கிட்ட வந்தோம். இதுமாரி ஒரே மாதத்தில் குழந்தை நின்றுது. எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கோம். நாங்கள் இப்போ சார்கிட்ட வந்து மருந்து வாங்கி 6 மாதம் சாப்பிட சொன்னாங்க. நாங்கள் 1 மாதம் தான் சாப்பிட்டோம். குழந்தை 8 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தோம் சார். இங்கே திருவண்ணாமலை டாக்டர் பழனி வந்து பார்த்தோம். மருந்து 6 மாதம் சாப்பிடுங்க சொன்னாருங்க. 6 மாதம் சாப்பிட்டோம். கன்சீவ் ஆகிட்டா 6ஆம் மாதம் ஆகிட்டாங்க. பெண் குழந்தையோடு வந்திருக்கோம். 2 வருஷம் குழந்தை இல்லாத இருந்ததுங்க. சாரை பார்க்குறதுக்கு வந்ததுக்கப்புறம் தான் 6 மாதம் சொன்னாங்க மெடிசன் எடுக்கணுன்னு. 3 மாதத்து எடுத்ததுமே குழந்தை தரிச்சிருச்சு. 6 மாதம் டைம் சொல்லியிருந்தார் சார். அதுக்குள்ளே 3 மாதத்துல எங்களுக்கு குழந்தை. எங்களுக்கு 4 வருஷம் கல்யாணம் ஆகி 4 வருஷம் குழந்தை இல்லாத இருந்தது. நிறைய இங்கிலீஷ் மெடிசன் எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தோம். நிறைய டாக்டர்கிட்டலாம் செக்அப் பண்ணோம். ஒன்றும் இது இல்லை. அதுக்கப்புறம் இங்கே வந்து 3 மாதத்தில் குழந்தை பிறக்கும்னு சொன்னார் டாக்டர். 2வது மாதம் மருந்து சாப்பிட்டோன்னே கிளிக் ஆகிடுச்சு. இப்போ சந்தோஷமாக. வெல்கம் பேக் டு சமையல் மந்திரம். இப்ப நீங்க பார்க்க போறது தீர்வு. இன்னைக்கு தீர்வுல பாத்தீங்கன்னா செக்ஸ் பண்றதுனால நிறைய வந்து டிசீசஸ் வரும். ஏன்னா செக்ஸ் வந்து நல்ல விஷயம் தான். ஆனா வந்து தப்பான வேஸ்ல போய் செக்ஸ் பண்றதுனால, சோ ராங் வேஸ்ல சேஃப்டி இல்லாம பண்றதுனால வந்து டிசீசஸ் வரும். அந்த டிசீசஸ் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக வந்து இன்னைக்கு டாக்டர் வந்து ஒரு பஞ்சாமிரத்தை செஞ்சு காமிக்க போறாங்க. சோ அதுக்கு தேவையானது அதோட பேர் வந்து டாக்டரே சொல்லுவாங்க. சோ டாக்டர் ப்ளீஸ் இதோட பேர் சொல்லுங்க. பஞ்சமுட்டி பஞ்சாமிர்தம். அது மெதுவா பஞ்சமுட்டி பஞ்சாமிர்தம். பஞ்சமுட்டினா சோ சத்தமா சொல்லாமே. பஞ்சமுட்டி பஞ்சாமிர்தம். இதுல பாத்தீங்கன்னா அரிசி, வரகரிசி, சாமரிசி, திணை அரிசி, குதிரவாளி, இதெல்லாம் வந்து சேர்ந்தது பஞ்ச சொல்லுவாங்க இல்லையா, பஞ்ச தானியங்கள் சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி பஞ்ச அரிசி. ஆமா, பஞ்ச அரிசி. இதுல செய்யக்கூடிய பழங்கள் ஆரஞ்சு பழம், மாதுளம்பழம், பப்பாளி பழம், திராட்சை பழம், செவ்வாழை பழம், தேன், இதெல்லாம் போட்டு நம்ம பழனி பஞ்சாமிர்தம் சொல்லுவாங்க இல்லையா, பழனி பஞ்சாமிர்தம் செய்யறோம். ஓகே, சோ இந்த பழனி வந்து இந்த பஞ்சாமிர்தத்தை செய்யறாங்க. சோ ஓகே, பஞ்சாமிர்தம் செய்யலாமா? செஞ்சிருவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன வேணும் உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் என்ன வேணும் அப்படினு பாத்தீங்கன்னா, பழத்தை எல்லாத்தையும் நம்ம ஒண்ணா மிக்ஸ் பண்ணனும். ஓகே, முதல்ல பாத்தீங்கன்னா பப்பாயா, எல்லாத்துக்கும் தெரியும் பப்பளி பழம் உடம்புக்கு நல்லது, குளிர்ச்சி, சத்துள்ளது. ஓகே, ஒண்ணு. அடுத்து பாத்தீங்கன்னா பச்சை திராட்சை, கொட்டை இல்லாத திராட்சை. ஓகேங்களா, உடம்புக்கு குளிர்ச்சி, இதுவும் நம்ம இது கூட ஆட் பண்றோம். ஓகே, அடுத்து ஆரஞ்சு பழம். ஆரஞ்சு பழம் பித்தத்துக்கு நல்லது, உடம்பு குளிர்ச்சி, விட்டமின் சி உள்ள ஒரு உணவு. ஓகே, மாதுளம்பழம் பிளட் பியூரின் சொல்லுவாங்க, ரத்தத்தை வந்து அதிகரிக்கும், ரத்தத்தை சுத்தம் பண்ணும். பிபி, சுகர் இது மாதிரி உள்ளவங்கலாம் கண்டிப்பாக அந்த மாதுளம்பழம் சாப்பிட்டா அவ்வளோ உடம்புக்கு ரத்த விருத்தி அதிகரிக்கும். லோ சுகர், லோ பிபிலாம் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரிலாம் அது வராது. அடுத்து நம்ம மாமலா அடிக்கடி சொல்லக்கூடியது, மேடமும் அடிக்கடி சொல்லக்கூடியது செவ்வாழை பழம். அது மாதிரி இருக்கும் அவங்களுக்கு, உங்களுக்கு பிடிச்சது தானா செவ்வாழை பழம். இந்த பழத்தை வந்து இதுல நம்ம பஞ்சாமிர்தத்துக்கு கூட ஆட் பண்றோம். இப்ப நம்ம பஞ்சமுட்டி சொன்னோம் இல்லையா, அரிசி, ஆமா அரிசி, சாமை, திணை, ராகி எல்லாம் செய்யப்பட்ட இந்த அரிசியை நம்ம இது கூட நம்ம பவுல் போடும்போது, மிக்சியில போடும்போது பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் மிக்சியில போட்டு நம்ம சரி. இப்ப நம்ம அடுத்து என்ன பண்றோம், அந்த பழத்தை வந்து அழகா மிக்சியில போட்டு பவுல் பண்ணுறோம். இப்போ இந்த பழச்சாறை இதில் கூட நம்ம ஆட் பண்ணுறோம். இதில் இந்த அரிசி வகைகளை என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்படியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரிசி வகைகளை வந்து அப்படியே மிக்சியில் பவுடர் பண்ணக்கூடாது, பொன் வறுவலாக வறுக்கணும். வறுத்தாதான் டேஸ்ட் வரும். பச்சை அரிசியை நீங்கள் அப்படியே வந்து போட்டுறாதீங்க. அதாவது பொன் வறுவலாக வறுத்தீங்கன்னா ருசி இருக்கும், அரிசி ருசி இருக்கும். இது கூட நம்ம இது கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். இப்போ கொஞ்சம் தேன் பாருங்க, உடம்புக்கு நல்லது, நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளது. தேனை இது கூட ஆட் பண்றோம்.
இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணுறோம். பஞ்சாமிர்தம் ரெடி. சாப்பிட்டு பாருங்கள், நல்லா அருமையாக இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நோய் டிசீஸ்லாம் வராது. எல்லா பழத்தையும் சாப்பிட்டாவே பெரும்பாலும் நோய் வராது, தெரிஞ்ச விஷயம். இந்த பழத்தை சாப்பிடுங்க, அந்த பழத்தை சாப்பிடுங்க, இந்த பழம் சாப்பிட்டா வியாதிகள் போகும்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லா பழத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது எல்லா வியாதியும் ஓடிடும். அதனால் எல்லா வியாதியும் ஓடிச்சுன்றதுக்காக மறுபடியும் தப்பு பண்ணிடக்கூடாது. தப்பு திருப்திக்கு தான் மருந்து. மறுபடியும் தப்பு பண்ணால் அந்த மருந்து வேலையே செய்யாது. ஓகேங்களா? அதனால் இந்த மருந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இது பஞ்சாமிர்தமாக நல்லா அழகாக நக்கி சாப்பிடலாம், டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாகும், அந்த டிசீஸ் வராது. டெய்லி சாப்பிடலாம். இது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாமிர்த டப்பா ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான். ஸ்மெல் வந்துச்சு அப்படின்னா எடுத்து போட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக பண்ணிக்கணும். ஒரு நாள் செஞ்சு ஒரு 2 நாளைக்கு வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடலாம். கெட்டு போனது தெரிஞ்சுன்னா எடுத்து போட்டு மறுபடியும் மிக்ஸி இது மாதிரி போட்டு பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ரைட். இந்த டிஷ்ஷை வாங்கிட்டு நம்ம கொடுக்குறோம். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே விவர்ஸ், இந்த டிஷ் எதுக்காக நான் வந்து செக்ஸ் பண்ணிட்டு விதவிதமான வந்து டிசீசஸ் வந்து உடம்புல வந்துடும். ஸோ அந்த ஹெல்த்தியான இருக்கிறதுக்காக, அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக வந்து இந்த டிஷ்ஷை வந்து செஞ்சு காமிச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு, நீங்க வந்து டெய்லி இதை வந்து சாப்பிடுங்க. ஸோ அப்புறமா வந்து மறுபடியும் போய் தப்பு பண்ணாதீங்க. ஸோ தப்பு பண்ணா வந்து சேஃப்டியா பண்ணுங்க. ஸோ அப்பதான் வந்து உங்களோட உடம்ப வந்து நீங்க தான் ஹெல்த்தியா காப்பாத்துக்க முடியும். ஸோ இந்த டிஷ்ஷுக்கு என்ன தேவையானது சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இது ஃப்ரூட்ஸ் எல்லாமே சேர்ந்த ஒரு டிஷ் தான். அதனால வந்து கண்டிப்பா உடம்புக்கு இது ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியா இருக்கும், ஒரு ஆரோக்கியமா இருக்க முடியும். இதை செஞ்சு டெய்லி சாப்பிடுங்க. ஓகே டாக்டர், ஒரு ஹெல்த்தியான ஃபுட் வந்து நம்ம வியூவர்ஸுக்கு வந்து செஞ்சு காமிச்சிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு என்னோட நன்றி டாக்டர். நன்றி. நம்ம நிகழ்ச்சியில அடுத்த வரப்போகுது ஆலோசனை. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். இது உங்களோட பேரு சமையல் மந்திரம். பெங்களூரில் 5 ஆஸ்பத்திரி பார்த்தோங்க, எந்த ஆஸ்பத்திரியில் சுகம் கிடைக்கல. இங்கே வந்தங்க, டிவி நிகழ்ச்சி பார்த்துட்டு வந்தங்க. அப்புறம் குழந்த சக்ஸஸ் ஆச்சு, 3 மாதத்தில் சக்ஸஸ் ஆச்சுங்க. அப்புறம் வந்து அழகான ஒரு பையன் பிறந்துங்கிறான். 17 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்துங்க. பரவாயில்லைங்க, இங்கே வந்த பிறகால நீங்களும் வாங்க. 7 வருஷம் குழந்தை இல்லாமல் சார், மருந்து சாப்பிட்டா 2ஆவது மாதத்தில் நின்றுடுச்சு சார். என் பையன் கரு தேய்ச்சிட்டான் சார். இப்போ பையன் வந்து நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் சார். 5 வருஷமா குழந்தை இல்லை. நாங்கள் எவ்வளோ டாக்டர் கிட்ட பார்த்தோம். எங்களுக்கு 3 மாதம் டைம் கொடுத்தாரு. 1.5 மாதத்துலேயே எங்கள் பையன் இருந்துட்டான். ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். கல்யாணம் ஆகி கொஞ்ச காலம் குழந்தை இல்லாமல் இருந்தோம். அது நிறைய டாக்டர் மருத்துவமனைகள் போய் பார்த்தோம், குழந்தை இல்லை. ஆனால் திருவண்ணாமலையில் டாக்டர் பழனி சார் வந்து பார்த்தோம். டாக்டர் வந்து 6 மாதம் சிகிச்சைக்கு மருந்து சாப்பிட்டு சொன்னார். ஆனால் நாங்கள் வந்து கன்வின்ஸாக 3 மாதம் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் உடனே கன்வின்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்களுக்கு இப்போ அழகான ஆண் குழந்தை பழம் வந்துருக்குது. 4 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தது. நாங்கள் எங்கெங்கேயோ போனோம். சாருடைய இதை பார்த்து இங்கே வந்தோம். 6 மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை கிடைக்கணும். நாங்கள் அவர் கொடுத்த ட்ரீட்மெண்ட் யூஸ் பண்ணோம். 3 மாதத்தில் எங்களுக்கு சக்ஸஸ் ஆகி இன்றைக்கி நல்ல பெண் குழந்தை பிறந்துக்குது. சந்தோஷமாக இருக்கிறோம். 3 வருஷமாக வந்து குழந்தை நிற்காமல் போயிடுச்சு. அடுத்தது வந்து பழனி டாக்டர் விளம்பரத்தை பார்த்து அதன் பிறகு 6 மாதத்துக்குள்ளே கன்சீவ் ஆகும்னு சொல்லிட்டு சொன்னார். ஆனால் 2 மாதத்துக்குள்ளே ஆயிடுச்சு. 3 மந்த்ஸ் சொன்னாங்க, 2 மந்த்ல சரியாயிடுச்சு. 3 மந்த் கொடுத்த இதுவே வந்து சாப்பிடல, அதுக்குள்ளே கன்சீவ் ஆயிடுச்சு. அடுத்து சார் சொன்னதே வந்து ஃபஸ்ட்டு பாப்பா பிறக்கும், 2வது உங்களுக்கு வந்து தானாகவே இது ஆயிரும் அப்படின்னு தான் சொன்னாங்க. அது மாதிரியே சக்ஸஸ் ஆயிடுச்சு. அவங்க சொன்னது மாதிரியே கரெக்டாக ஃபஸ்ட்டு பொன் குழந்தை தான் பிறக்கும்னு சொன்னாங்க. சார் சொன்னது மாதிரியே கரெக்டாக பிறந்துச்சு. அது மாதிரி 2வது பையன் பிறக்கும்ப்பான்னு சொன்னாங்க. கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கு நான் நம்பி வந்தேன். 30 நாளில் எனக்கு ரிசல்ட் கிடச்சிது. அவர் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு அதன்படி இருந்தோம். நல்லபடியாக ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கான். அதோ இருக்கான் அவங்க. வெல்கம் பேக் டு சமையல் மந்திரம். இன்னைக்கு நம்ம ஆலோசனையில வந்து நம்ம வியூவர்ஸ் கூட டைரக்டா பேச போறோம். அவங்களோட ப்ராப்ளம்ஸுக்கு வந்து டாக்டர் வந்து ரெடியா இருக்காங்க சஜஷன் கொடுக்கறதுக்கு. ப்ளீஸ் உங்களோட கால்ஸ்ல வந்து தயவு செஞ்சு ஷார்ட்டா ஸ்வீட்டா வந்து கொஸ்டின் கேட்டா நல்லா இருக்கும். அப்பதான் எல்லாரும் நிறைய பேர் வியூவர்ஸுக்கு வந்து நாங்க பதில் சொல்ல முடியும். இது எங்களோட ரெக்வெஸ்ட். என்ன டாக்டர்? கண்டிப்பா. ஓகே, காலரை பார்க்கலாமா? ஹலோ ஹலோ. ஹலோ கேப்டன் டிவி, இது உங்களோட பேர் சமையல் மந்திரம். யார் பேசுறது? மேடம் ரமேஷ் மேடம். ஹாய் ரமேஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, எங்க இருந்து பேசுறீங்க ரமேஷ்? சென்னை மேடம், சென்னை. ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். ஓகே, ரொம்ப உங்க ஸ்வீட் ரொம்ப இது அழகா இருக்கு. அது குரல் வந்து அப்படியே ரொமான்ஸா இருக்கு. ஏன் மேடம் சொல்லுங்க. இல்ல கேக்குறதுக்கு அழகா இருந்தது சொல்லுது.
சொல்லுங்க மேடம். ஓகே, என்ன ரமேஷ் உங்களுக்கு ப்ராப்ளம் இப்போ? அதான் கொஞ்ச நேரத்துல இந்த இது அவுட் ஆயிடுது. ஓகே, சீக்கிரமா வந்து அவுட் ஆயிடுறதா? ஆமா ஆமா. ஓகே, கல்யாணம் ஆயிடுச்சு உங்களுக்கு? ஆயிடுச்சு மேடம். 3 பையன் 3 பசங்க இருக்காங்க. 3 பசங்க இருக்காங்க. சோ இது வந்து இப்பதான் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கா இல்ல முன்னாடி இருந்தா இருக்கா? கொஞ்ச நாளா. இப்ப கொஞ்ச நாளா இப்படி இருக்கு. ஆமா ஆமா. என்ன வயசு சொன்னீங்க உங்களுக்கு? 49. 49. ஓகே, வாய்ஸ் பார்த்தா அப்படியே எங்க இருக்கிற மாதிரி இருக்கு. சிரிப்பே அழகா இருக்கு பாருங்க. சரி, ஓகே, உங்களோட ப்ராப்ளம் வந்து டாக்டர் கிட்ட பேசுங்க. ஓகே சரிங்க. ஓகே சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஏஜ் 49ஆ? ஆமா சார். இயல்பா வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் ஆச்சுன்னா பெரும்பாலும் இந்த டிசீஸ் இருக்கும். அதாவது சீக்கிரமா விந்து அவுட் ஆயிடுது அப்படின்னு. ஏன்னா சில பேர் வந்து பழக்க வழக்கங்கள் எல்லாம் மாத்திடுவாங்க. உங்களுக்கு ட்ரிங்க்ஸ் பழக்கம் உண்டா? எதுவும் இல்லை சார். ஸ்மோக் உண்டா? எதுவுமே இல்லை சார். எந்த கெட்ட பழக்கமும் இல்லை? இல்லை. செக்ஸ் டைம் எவ்வளோ நேரம் நிற்கும்? ஒரு 1 நிமிஷம், 2 நிமிஷம், 5 நிமிஷம், 10 நிமிஷம் டைம் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 3-4 மினிட்ஸ். சரிங்க சார். ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி தானே, ரெகுலராக பண்ணுறீங்களா? வாரத்தில் ஒரு 3 டைம்ஸ். 3 டைம்ஸ். ஓகே. விந்து தண்ணி மாதிரி வருதா கெட்டியாக வருதுங்களா? ரொம்ப தனியாக வரல, ரொம்ப கெட்டியாக வரல சார். என்ன ஒர்க் பண்ணுறீங்க? எலக்ட்ரிக்கல் இருக்கு. சரி, ஓகே. பார்த்தீங்கன்னா விந்து சீக்கிரமாக வர்றது வந்து உங்களுக்கு இப்போ ஏற்பட்ட பிரச்சனையா, ரொம்ப நாளாக அந்த குறை இருக்கா? ஒரு வருஷமா இருக்கு. ஒரு வருஷம். அதுக்கு முன்னாடி நல்லா என்ஜாய் பண்ணீங்க? நல்லா இருக்கு. சரிங்க சார். இது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஏன்னா பெரும்பாலும் வந்து சுகரோ இல்லை பிபியோ இல்லை மன டென்ஷனோ இல்லை பாடி ஹீட்டோ இல்லை மன அழுத்தமோ இது மாதிரி ஏதாவது வரக்கூடியது தான் அந்த சீக்கிரமாக விந்து வெளியேறுதல். ஏன்னா ஏற்கனவே எல்லாம் நீங்கள் நல்லா ஆரோக்கியமான செக்ஸ் வச்சுருந்தீங்க. அந்த 1 இயராக மட்டும் உங்களுக்கு ஷார்ட் பீரியடில் செமன் அவுட் ஆகுது. அது காரணம் ஒன்று மன அழுத்தம், இல்லை உடம்பு வந்து எனர்ஜி சத்து இல்லைன்னு சொல்லலாம். இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு ஹீட்டு. இதில் 3ல் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்க வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் லாங் டைம் செக்ஸ் வச்சு சில நான் மெடிசன் சொல்கிறேன், அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இல்லை உணவாக சொல்கிறேன், அதை வாங்கி சாப்பிடுங்க, சரியாயிடும். சரிங்க சார். உணவாக சொல்லுங்க. உணவாக பார்த்தீங்கன்னா ரெகுலராக நீங்கள் வந்து இந்த பாதாம் பிஸ்தாலாம் சாப்பிட்ற பழக்கம் உண்டா? சாப்பிடுங்க சார். பாதாம் பிஸ்தா சாப்பிடுங்க. ஆமாம். நீங்கள் டெய்லி என்ன பண்ணுங்கள், பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு வாங்கிக்கிங்க. சரிங்க சார். ஒரு பவுடர் மாதிரி பண்ணி நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டு, சரிங்க சார், நம்ம மாதுளை பழம் இருக்கு இல்லைங்களா? ஆமாம். அந்த மாதுளை பழம் ஜூஸ் என்ன பண்ணுங்க, ஒரு டம்ளர் எடுத்துக்கங்க. சரிங்க சார். இந்த பாதாம் பிஸ்தா பருப்பு இருக்கு இல்லைங்களா? ஆமாம். அந்த பவுடர் அதில் போட்டுக்குங்க. சரி. அதில் போட்டு நீங்கள் ரெகுலராக நீங்கள் 1 மாதம் சாப்பிடுவாங்க. இடையில வந்து பார்த்தீங்கன்னா 1 நாள் விட்டு 1 நாள் 2 நாள் விட்டு ஒரு செவ்வாழை பழம் சாப்பிடுங்க. செவ்வாழை? ஆமாம். சரிங்க சார். செவ்வாழை பழத்தையும் பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு மாதுளம்பழம் ஜூஸு. சரிங்க சார். இது நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு வாரம் 10 நாள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்து பாருங்கள். உங்களுக்கு மறுபடியும் அந்த தூண்டுதல் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிடும். சரிங்க. விந்து கெட்டியாக வர ஆரம்பிச்சிடும். சீக்கிரமாக விந்து வெளியே வராது. சரிங்க சார். சரிங்க. ஏன்னா வந்து 49 ஏஜ், நல்லா இருக்கீங்க, ஆரோக்கியமாக இருக்கீங்க. இப்போ இடையில 1 இயர்ன்றதால இது ஒரு பெரிய ப்ராப்ளமே கிடையாது. சரிங்க. கண்டிப்பாக நீங்கள் இது யூஸ் பண்ணுங்கள். செவ்வாழை பழம் சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்லா வந்து லாங் டைம் செக்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்க சார். முயற்சி பண்ணுங்க. ஓகே ரமேஷ், டாக்டர் சொன்ன மாதிரி அந்த ஃபுட்டை செஞ்சு சாப்பிடுமா கண்டிப்பா உங்களோட இந்த சீக்கிரமா வர்றது வந்து சால்வ் ஆயிடும். அப்புறமா நீங்க வந்து உங்களோட ஒய்ஃப் கூட வந்து ரொம்ப நேரமா செக்ஸ் பண்ணிக்கலாம். என்ஜாய் யுவர் லைஃப். தேங்க்யூ ஸோ மச். சரி, விந்து வெளியே வர்றது நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளமா இருக்கு. வந்து சீக்கிரமா வந்துடுறது. மனிதனுக்கு சந்தோஷமான ஒரு நிலை. தாம்பத்தில் ஈடுபடும் போது ஒரு பெண்ணை போதும் விட்டுருங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்ல வைக்கக்கூடியதுதான் அந்த டைமிங். கண்டிப்பா 5 நிமிஷம் இருக்கலாம். ஒரு சில பெண்களுக்கு 5 நிமிஷம் போதுன்னுவாங்க. ஒரு சில பெண்களுக்கு 10 நிமிஷம் போதுன்னுவாங்க. சில பெண்களுக்கு 10 நிமிஷம்லாம் பத்தாது, இன்னும் பண்ணினே இரு அப்படின்னு சொல்லுவாங்க. 15 நிமிஷம் 20 நிமிஷம் கூட. ஓகே, இன்னொருத்தர் அவசரமா வந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு பதில் சொல்லலாம். ஓகே, ஹலோ கேப்டன் டிவி, இது உங்களோட ஃபேவரட் ஷோ சமையல் மந்திரம். யார் பேசுறது? ஹலோ. யார் பேசுறது? வணக்கம் மேம், நான் வந்து சந்தீப் பேசுறேன். ஓகே, எங்க இருந்து பேசுறீங்க? நான் வந்து தாம்பரத்துல இருந்து பேசுறேங்க மேடம். ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து ஜிம் ட்ரெயினரா இருக்கேங்க மேடம். ஓகே, சோ இப்போ என்ன உங்களுக்கு ப்ராப்ளம்? இல்ல, அடிக்கடி கோவம் வருதுங்க மேடம். இதனால ஏதாவது செக்சுவல் லைஃப்ல ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா? அடிக்கடி கோவம் வருமா? ஆமாங்க மேடம். ரொம்ப கோவம் வருமா? ஆமா மேடம், ரொம்ப ரொம்ப கோவம். ஆல்ரெடி வேற ஜிம் ட்ரெயினர் பார்த்து உங்களோட வர அவங்களுக்கு எல்லாம் வந்து திட்டிட போறீங்க கோவம்? அதெல்லாம் நான் பார்த்துப்பேன் மேடம். ஜிம்ல தானே ஒர்க் பண்ற சரிங்க? ஆமாங்க மேடம். ஓகே, சோ வந்து இப்போ வந்து உங்களுக்கு கோவமா ஜாஸ்தி வருது, அதனால வந்து செக்ஸுக்கு ஏதாவது பாதிப்பா இருக்குமான்னு கேக்குறீங்க?
ஆமாங்க மேடம். ஓகே, டாக்டர் கிட்ட பேசலாமா? சார், இப்போ வந்து நம்ம வந்து ஜிம்முக்காண்டி நிறைய பவுடர்ஸ் டேப்லெட்ஸ்லாம் எடுக்கிறோம். இதனால எனக்கு ஏதாவது செக்ஷுவல் லைஃப்ல ஏதாவது பாதிப்பு ஏற்படுங்களா சார்? கண்டிப்பா வரும். நான் வந்து வெளிப்படையா சொல்லிடுறேன். ஆண் அழகன் போட்டிலாம் வச்சு நீங்க பாத்துருக்கீங்கல்ல? ஆமாங்க சார். ஆண் அழகன் எப்படி இருப்பாரு? உடம்புலாம் பயங்கரமா இருக்கும். 6 பேக் 7 பேக் 8 பேக்ன்ற மாதிரிலாம் நிறைய வச்சிருக்கீங்க. ஆமாங்க சார், ஆமாங்க சார். இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து செக்ஸ்ல ரொம்ப வீக்கா இருப்பாங்க. ஐயோ, அப்படிங்களா சார்? ஏன் அப்படின்னா இவங்க சாப்பிட்ற புரோட்டீன் பொருள்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே ஸ்டெராய்டு. ஆமாங்க சார். ஸ்டெராய்டு அதாவது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா உடம்ப வந்து நல்லா கட்டுக்கட்டா வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக வந்து தாம்பத்தில முதல்ல ஈடுபட மாட்டாங்க. சரிங்க சார். அந்த தாம்பத்தில ஈடுபடுறதையே வந்து குறைச்சிக்குவாங்க. அதே தாம்பத்தில ஈடுபட்டால் நம்மளுக்கு வந்து ஆன்மீக அதாவது அந்த ஆணழக உடம்பு வந்து வலுப்பெறாது. ஐயோ, அப்படின்றதுக்காக வந்து பெரும்பாலும் அவாய்ட் பண்ணுவாங்க. சரிங்க சார். அந்த அவாய்டே என்ன ஆகுதுன்னா அவங்க செக்ஸ்ல வந்து ஈடுபாடு வந்து குறைச்சிருது. சார், அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து வீடியோலாம் நிறைய பார்த்துருக்கேங்க சார். இந்த ஃபாரின் பாடி பில்டர்ஸ் எல்லாருமே செக்ஸ் லைஃப்லயும் ஈடுபடுறாங்க சார். நான் வந்து எல்லாரும் சொல்லல, செக்ஸ் லைஃப் வேணாம் உடம்பு மட்டுமே வேணும்னு சில பேர் மெயின்டைன் பண்றவங்க மட்டும்தான். சரிங்க சார். இப்ப ஃபேமிலியில இருக்காங்க, அவரும் ஜிம்முக்கு வராரு, அவரு வந்து மனைவியோட எல்லாம் இல்லாமலாம் இல்ல. சரிங்க சார். ஒரு சிலர் அது வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் அவாய்ட் பண்ணிட்டு இந்த ஸ்டெராய்டு நீங்க சாப்பிடுறீங்களா? இப்போ பாத்தீங்கன்னா பாடி ஃபில்டர் ஃபுட் எல்லாம் சாப்பிடுவீங்க. ஆமாங்க சார், ஆமாங்க சார். அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா மெட்டல்ஸ் ஸ்டெராய்டு இது மாதிரி நிறைய போடுறதெல்லாம் உங்களுக்கு அந்த தன்மையை குறைச்சிருது. சரிங்க சார், சரிங்க சார். அவங்க ஃபியூச்சர் வந்து அதுக்கப்புறம் செக்ஸ்ல வந்து நல்லா திருப்தியா இல்லாம போயிடுது. ஓகே, நீங்க வந்து செக்ஸ்ல வந்து கண்டிப்பா நீங்க என்ஜாய் பண்ணணும்னா உங்களோட கோத்தை வந்து கண்டிப்பா குறைச்சிட்டு தான் ஆகணும். ஓகே ஓகே, thank you so much for calling. ஓகே, கோவப்படக்கூடாது மேடம். இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப நல்ல பேச்சு. பிகாஸ் வந்து நம்ம ஒரு கோவத்தை வந்து கோவம் ஜாஸ்தி ஆச்சுன்னா கூட நம்ம செக்ஸ்ல வந்து பாதிப்பா இருக்கும். அதே மாதிரி இன்னொரு காலர்ஸ் கூட நம்ம பேச சீக்கிரமா விந்து வந்துடுறதுன்னு சொல்லிட்டு அதை பத்தி நம்ம பேசிருக்கோம். உங்களுக்கு எப்படி போச்சு சார்? நல்லா இருந்தது மேடம். நல்லா போச்சு. ஓகே, இன்னைக்கு செஞ்ச ஃபுட்டோட இது வந்து எப்படி? அதுவும் அருமையான ஃபுட். ஓகே, சோ வந்து ஒரு டிசீசஸ்க்கு வந்து செக்ஸ்ல வர அந்த டிசீஸ் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக இந்த டிஷ் வந்து இன்னைக்கு செஞ்சு காமிச்சிருக்கோம். சோ ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இன்னைக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சோ டாக்டர்ஸ், உங்களுக்கு என்னோட சர்வ நன்றி டாக்டர். சோ என்ன வியூவர்ஸ், இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் எபிசோட்ல உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தோட உங்களை சந்திக்க போறேன். உங்களோட வாணிஸ்ரீ. லவ் யூ, பை பை, டேக் கேர். டாக்டர் வந்து பார்த்தோம். அவங்க சொன்னாங்க, நாங்கள் 6 மாதம் டைம் கொடுப்போம்மா, நீங்கள் மெடிசன் சாப்பிடுங்கன்னாங்க. ஆனால் நாங்கள் 1.5 மாதம் தான் அந்த மெடிசனே எடுத்துக்கிட்டோம். பாப்பா உடனே எங்களுக்கு நின்றுட்டோம். எங்கள் எவ்வளோ செலவு பண்ணோம், எங்கேயுமே போய் குழந்தையே நிற்கல. சாரண்டை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணோம். 3ஆம் மாதமே பாப்பா நின்றுடுச்சு. 9 வருஷம் பொறுத்து குழந்தை பிறந்திருக்கு. இது இருக்கான், உங்கள் முன்னாடி தான் இருக்கான், உட்காந்து பார்க்குறீங்க எல்லாமே. பழனி டாக்டரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் உண்டாச்சு. குழந்தையும் பிறந்திருக்கான். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்போ வந்ததுலேருந்து தான் எங்களுக்கு சந்தோஷன்றது வாழ்க்கையில் வந்தது. ரொம்ப நாங்கள் குழந்தை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம். 1 மாசத்துல தான் பார்த்தோம் ட்ரீட்மெண்ட்டு. அந்த 1 மாசத்துலேயே நாங்கள் கன்சீவ் ஆகிட்டேன். நான் ட்ரீட்மெண்ட் மூலிமா நான் ஒரு ஆண் குழந்தை பார்த்தேங்க. பழனி டாக்டர் வந்து எங்களுக்கு வந்து மருந்து கொடுத்த உடனே டக்குன்னு 1 மாசத்துலயே நான் கன்சீவ் ஆயிட்டேன். குழந்தை கிடைச்சதுக்காக ரொம்ப சந்தோஷப்படுறோம். நாங்க ஒரு குழந்தைய பெற்றெடுத்தது எனக்கு ரொம்ப அதிர்ஷ்டமா நான் நினைக்கிறேன். டாக்டர் வந்து 2 மாசம் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம். 3ஆம் மாசத்துல எங்க வீட்டுல கன்சீவ் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஆண் ஒன்று பொண்ணு ஒன்றுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். குழந்தை செல்வம் ரொம்ப ரொம்ப முக்கியம். குழந்தை செல்வம் இங்கே கிடைக்காது. சாரோட கைராசின்னு தெரியல. நான் வந்து பார்த்த நேரம் எங்களுக்கு நல்லா சந்தோஷம், நல்லா இருக்கிறோம். நாங்கள் 16 வருஷமா குழந்தை இல்லாமல் பல டாக்டர்கிட்ட போயிருந்தோம். பையன் ஒன்று பொண்ணு ஒன்று இருக்குது. திருவண்ணாமலை போனோம். டாக்டர் பழனி சாரை கேள்விப்பட்டு மாத்திரை வாங்கி சாப்பிட்டோம். ஒரு பெண் குழந்தை வந்திருக்கு. இப்போ சந்தோஷமா இருக்கோம். நாங்கள் 4-5 வருஷமா குழந்தை இல்லாமல் இருந்தோம். எனக்கு பெண் குழந்தை இருக்கிறது. எனக்கு 4 வருஷமா குழந்தை இல்லாமல் இருந்தோம். பிரச்சனையும் சரியாயிடுச்சு. எனக்கு அழகா ஒரு பையன் பிறந்திருக்கான். நான் 1 மாசம் சொன்னார் டாக்டர். 20 நாள்ல ஒரு சரியாயிடுச்சு. அப்புறம் ஒரே மாசத்துல என் பையன் தங்கிட்டான். ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரா ஹெர்பல் கேர் வழங்கும் தெய்வீக மருத்துவம்.